வணக்கம் அவர்களே. யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்குகிற முக்கியமான ஒரு பெண் யூடியூபரை இலக்கு வைத்து சில விஷயங்கள் வந்து வெளியாகிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த ஊழல் ஒழிப்பு வன்னி அணி அப்படின்னு சொல்லி மிக பிரபலமாக பல ஊழல்கள், விபச்சாரம் சரி சம்மந்தப்பட்டும் இலங்கை முழுக்கமே தமிழர்கள் சம்பந்தப்பட்டு நடக்கின்ற விடயங்கள், அதாவது கண்ணுக்கு தெரியாத வெளியில் வராத விடயங்களை வந்து இவர்கள் வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் இந்த மாதிரி ஒரு பதிவு வந்து இவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் பலர் வந்து இதை நம்பல. அதுக்கு பிறகு வந்து சில ஆதாரங்கள் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சில நடந்த விடயங்கள் சம்பந்தப்பட்டும் சில போஸ்ட்டுகளை போட்டிருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் நாங்கள் இன்னும் இதை வந்து நம்ப வேண்டிய தேவை யாருக்கும் இல்லை. ஆனால் சில விடயங்களை வந்து நாங்கள் இங்கே வந்து சுட்டி காட்ட விரும்புகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இவர்கள் சொல்கிற மாதிரியான விடயங்கள் வந்து அதிகமாக நடைபெற்று வருகிறது அப்படின்றது உண்மை. அதோட இன்னொரு பக்கம் அந்த பெண்கள் வந்து குறிப்பாக வெளிப்படுத்தப்படுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அநேகமாகவே அங்கங்கே அவைக்கு தொடர்பில் இருக்கின்ற காதலராகவோ இல்லது முன்னாள் காதலராகவோ இல்லது ஏதோ ஒரு வகையில் அவை வந்து ஒரு போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட அந்த பிடிக்குள்ளே வந்து அதாவது அதுக்குள்ளே இருக்கிற ஆண்கள்ன்ற இதுகளை போய்க்க தான் அவங்க வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி பாவிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த செய்தியில் கூட வந்து அதை இணைச்சுத்தான் வந்து அவர்கள் வந்து போட்டிருக்கிறார்கள், போட்டு இதை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இங்கேயும் சில விமர்சனங்கள் இருக்கிறது. காரணம், ஒரு பெண்ணை மட்டும் அப்படி ஒரு போட்டு போகிற வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அப்படி வெளிப்படுத்த போகிறான்னு சொல்லி சொன்னால் கூட அது சம்மந்தப்பட்ட ஆண்களோட சேர்த்து, அதாவது நீங்கள் அவனை புகப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் இது பிரச்சனைப்பட்ட ஆண்களையும் சேர்த்து போடுறதான் வந்து நியாயமான விஷயம். அதை விட தனியாக ஒரு பெண்ணின் ஃபோட்டோவை மட்டும் போடுறதுன்றது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள இல்லாது, சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, அவ்வளவுதான். அதே போல் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த விடயம், அதாவது பெண் தன்னுடைய உடலை வச்சுக்கொண்டு ஒரு ஆர்கனைஸ்ட் பண்ணி, இப்போ சில பேர் சூழ்நிலையால் அந்த மாதிரி செய்யலாம். இன்னொன்று போதைப்பொருள் சம்மந்தப்பட்ட ஆக்களுடைய சூழ்நிலை. இப்போ ஒரு காதலியாக ஒரு காலத்தில் ஒரு போதைப்பொருளுக்கு அடிமைப்பட்டாலும் இருந்திருந்தால் கூட அவங்க வந்து மிரட்டி ஒரு தரம் அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு அதை மிரட்டி கூட வந்து இந்த மாதிரியான தொழில்களை ஈடுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னு சொன்னால், இதே மாதிரியான சம்பவம் யாழ்ப்பாணத்தில் அண்மை காலத்தில் எக்கச்சக்கமாக நடந்திருக்கின்றது. ரெண்டு பேர் காதலிக்கிறது, அவைக்குள்ள என்னென்ன செய்யலாம், அதெல்லாம் அவையின் உரிமை. ஆனால் ஒரு கட்டத்தில் ஆண் போதைக்கு அடிமையாகி அதுக்கு பிறகு வந்து அந்த அவங்க காதலிச்சால விலகினாலோ அல்லது என்னாலோ இல்லை தொடர்ச்சியாக வச்சுக்கொண்டு அதை வந்து வேறு மாதிரி மாற்றி அவையிலும் போதைப்பொருளுக்கு அடிமையாக மாற்றி அவையில் வந்து இந்த மாதிரி தொழில் தங்களுடைய காசுக்காக, அதாவது போதைப்பொருளுக்கு காசு தேவைப்படையாது, அந்த காசை ஈடுகட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரியாக செஞ்சால் தான் வரும் அப்படின்றது. பெண்களை அப்படி வச்சு செய்கிறாக்களும் அப்படிலாம் இங்கே நடந்தோன்னா இருக்குது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமே யாழ்ப்பாணம் வெளியில் தாண்டி உள்ளுக்கு பயங்கரமாயும் மோசமான பல விடயங்கள் 2009க்கு பிறகு இடம்பெற்று வருகின்றது. இது இப்படிலாம் நடந்து கொண்டு இருக்குது. சரியா? இதில் கூட வந்து பெண்கள் சூழ்நிலை கருதி தான் அதுகளை வந்து உண்மையில் சிக்கப்படுகிறானான்னு சொல்லிக்கொள்ளணும். அப்படி சூழ்நிலை கருதி சிக்கப்படுறவங்களை வந்து உண்மையில் வெளியில் காப்பாற்றிட வேண்டியதோ இல்லை அவைகளுடைய உளவல சிகிச்சையை கொடுத்தோ இல்லை சட்டத்தின் முன் குற்றவாளிகள் நிறுத்துறதான் வந்து உண்மையில் சமூகம் செய்ய வேண்டிய வேலையுடைய ஃபோட்டோக்கள் எடுத்து போட்டு காட்டி வழிகாட்டுறது வந்து சந்தோஷம் அடைகிறது வந்து உண்மையில் ஒரு சைக்கோத்தனமான மனநிலையை தான் சொல்லிக்கொள்ளணும். ரெண்டாவது விஷயம், இதே விஷயத்தை இந்த மாதிரி எந்த ஒரு பின்புலவும் இல்லாமல் வெறும் காசுக்காக, அதாவது என்ன, தங்களுடைய அடிப்படை தேவையை தாண்டி காசு, உலகம் ஃபுல்லாகவே வந்து பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள். ஆனால் அதில் முக்கியவாசி பேர் வந்து அவன் அடிப்படை தேவைக்காக தான் வந்து அதில் ஈடுபடுகிறான்னு சொல்லப்படுகின்றது. ஆனால் இதெல்லாம் தாண்டி எல்லாம் இருந்தும் ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காகவும் தங்களோட அழகு இருக்குது, அதே போல் 4 பேர் கேட்குறாங்கன்றதுக்காண்டும் ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி பேசுகிறாங்க. அது ஒரு சேவையாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிற ஆக்கள் தான் வந்து இங்கே மேலே பிரச்சனைக்குரியாக்கள். இவை அந்த மாதிரி ஒருங்கிணைச்சி ஆண்களை இலக்கு வச்சு செய்யணும்னு சொல்லி சொன்னால் இவையில் வந்து ஃபோட்டோ போட்டு எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது. அது யார் செஞ்சாலுமே வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இங்கே முதல் விஷயம் என்ன சொன்னால், இது மிக கவனமாக கையாளப்பட வேண்டியது. என்ன சொன்னால், பயங்கரமான சென்சிட்டிவான விஷயம். நாளைக்கு இது தவறான தகவலாக இருந்தாலும் இல்லை இந்த பெண்ணை வச்சுக்கொண்டு வேறு ஒரு ஆள் 3ஆம் தரப்பு கேம் ஆடி இவைக்குள்ளால் வந்து இதை செஞ்சால் கூட அது ஒரு பெரிய பாரதூரமான பின்விளைவுகள் வந்து அந்த பெண்ணுக்கும் ஏற்படுத்தும். இது சம்மந்தப்பட்டு இதை செய்கிறாக்களுக்கும் ஏற்படுத்தும். இதே போல் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஒரு பெண்ணை இலக்கு வச்சு, அதாவது ஒரு பெண் சரியானால இருந்தால் கூட ஆண்களோட மன உலகத்தில் வந்து அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்படி சொன்னால் அந்த பெண்ணை தவறாக சித்தரித்து பரப்பி விட்டால் ஒரு கட்டத்தில் வந்து உலகம் அப்படி நம்ப வலிக்கிட்டா பிறகு பெண் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அவள் தவறாக மாறிடுவாள். அதுக்கு பிறகு அவைக்கு அந்த பெண்ணை அடைகிறதோ இல்லை தவறாக பயன்படுத்துகிறதோ வந்து இன்னும் இலகுவாக போயிடும். அந்த மாதிரியான சைக்கோத்தனமான வேலைகளும் வந்து உலகத்தில் நடக்கிற நிறைய இடங்களில் நடந்து இருக்கிறது. அப்படியும் வந்து அந்த கோணத்திலையும் வந்து இந்த விடயங்களை பார்த்துக்கொள்ளணும். அதாவது ஒருவர் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணி உலகம் ஃபுல்லாக பரப்பி விட்டால் கூட அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லாமல் போயிடும். ஒன்றவங்க வந்து தங்களை அழிச்சு கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் இது சொன்னதை ஏற்றுக்கொண்டு மாற வேண்டிய தேவை வந்துடும். அப்போ இப்படியும் வந்து பழி வாங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படி எக்கச்சக்கமான விடயங்கள் வந்து இருக்கின்றது. இதை யோசிச்சு பார்க்குறது டக்குன்னு இது ஈஸியாக இல்லை செஞ்சிருப்பினம் அப்படின்ற மாதிரியோ இல்லை ஆதாரம் வச்சிருக்கணுன்றதுக்காண்டி எல்லாம் சரி ஒன்று கூட வந்து நம்ப வேண்டிய தேவை இல்லை. இதில் எங்களால் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இவை ஒருங்கிணைஞ்சு பிளான் பண்ணி காசுக்காக தான் செய்து கொண்டிருக்கணும் தொடர்ச்சியாகன்னு சொல்லி சொன்னால்
இவையில் வெளிக்கொண்டு வர வேண்டியது கட்டாயம் தான். அப்படி இல்லை சூழ்நிலை கருதி ஒன்று ரெண்டு இடத்துல ஏதாவது நடந்திருக்கலாம், அது அவையில் விருப்பத்துக்கு நடந்திருக்கலாம். ஆனால் அதை வச்சுக்கொண்டு அவையில் வேறொரு ஆக்கள் வந்து மிரட்டி இதை தொடர்ச்சியாக செய்ய வைக்கிறதோ இல்லது வேறு விதமாக வேறு தேவைகளுக்காகவோ இல்லது வேறு தனிப்பட்ட விரோதங்களுக்காக அவையில் இந்த மாதிரி அதாவது குறிப்பிட்ட சில ஆதாரங்களை மட்டும் வச்சுக்கொண்டு அவையில் வந்து முழுமையாக ஒரு பெரும் குற்றவாளிமாக சித்தரித்து பதிவில் போட்டு அவையில் இன்னும் மேலதிகமாக செய்ய வைக்கிறதோ அல்லது வேறு நோக்கங்களுக்காக அவையில் பயன்படுத்த முயல்வதோ அல்லது பழி வாங்குறதோ எல்லாம் வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றான்னு கிட்ட இல்லை என்னன்னு சொல்லணும். அதை செய்கிறாக்கள் தான் வந்து மனசில் வச்சுக்கொள்ளணும். இது எங்களுடைய கருத்து. நன்றி.